மகாநதி சீரியல்ல சாரதாவை நம்ம காவேரி சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இல்லையா? இங்க நம்ம விஜய் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாரதாவ பார்க்குறாங்க. அப்ப காவேரி என்னை இப்படியெல்லாம் திட்டிப்புட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் காவேரிய டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஸோ, அதனால நான் பார்க்கவும் வரப்போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. காவேரி மேலேயும் தப்பு இல்ல இல்லையா? அவ தான் பழசு எல்லாமே மறந்து கிடக்குறாள்ல. அதனால அவளையும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ, அதுக்காக நான் காவேரியெல்லாம் விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். நானும் இங்கேயே தான் இருப்பேன். காவேரி இந்த ஊர்ல தானே இருப்பா. பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் டைம் குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயும் சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து காவேரி சொல்லி அந்த பொண்ணு வந்துச்சு இல்லையா? அந்த பொண்ணோட அப்பா, அம்மா மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. எப்படியோ நம்ம விஜயும், தாத்தாவும் சேர்ந்து இப்பொழுதைக்கு ஒண்ணும் பேச வேணாம். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சர்றாங்க. இப்ப நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பாப்பாவ அழைக்கிறதுக்காக போறாப்புல. அப்ப பாப்பா ரொம்ப சோகமாவே வெளியில வருது. அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட, "ஏன் பாப்பா சோகமா வர? காலையில மிஸ்ஸு உன்னைய கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்களே அதுக்காகவா?" அப்படின்னு உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கூல்ல மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. என்னால மட்டும் பேர் கொடுக்கவே முடியலல்ல. அம்மா இல்லல்ல." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவ கார்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, காவேரி மிஸ் அங்க வராங்க. காவேரி வந்த உடனே விஜய் நேரா போய் காவேரி கிட்ட, "இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன். உங்க வீட்டுக்கும் நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி வந்து, "நீங்களும் எனக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படிங்கிற பேர்ல எதுவுமே செய்யக்கூடாது." அப்படின்னு நம்ம விஜய் ஒரே போடா போட்டு விட்டுர்றாப்புல. "நீங்க தானே சொன்னீங்க அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு. அதனால தான் வர சொன்னேன்." அப்படின்ன உடனே, "அதெல்லாம் எனக்காக நீங்க எதுவுமே பார்க்க வேணாம்." அப்படின்னு விஜய் ஒரே போடா போட்டு விட்டுர்றாப்புல. இப்ப காவேரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எங்க அம்மா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பார்க்குறாங்க. ஆனா அம்மா வரவே இல்ல. தன்னோட அக்கா கிட்டலாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.